பிரபல நடிகை ஓவியா அவர்கள் போட்ட ஒரு போஸ்டால மிகப்பெரிய அளவில் அடுத்த நொடியே ஒரு சம்பவம் நடந்திருக்கான். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தொண்டர்களை சந்தித்து பிரச்சார கூட்டத்தை நடத்தி வந்துருக்காரு. 3ஆம் கட்டமாக 27ஆம் தேதி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் நடந்துச்சு. அதில் 39 பேர் வரைக்கும் கூட்ட நெரிசலில் சிக்கி காலமாகிட்டாங்கன்ற செய்திகள் எல்லோரிடையுமே மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நேரத்தில் விஜயினுடைய பிரச்சார வாகனம் ஊர்ந்து வர வழிநெடுகிலும் திரண்டிருந்த கூட்டம் காரணமாக 1½ கிலோமீட்டர் தூரத்தை கடக்கவே 1½ மணி நேரம் பிடிச்சதாம். இரவு 7 மணிக்கு மேலேயே பிரச்சார இடத்தை வந்தடைஞ்சிருக்கிறார். கட்டுக்கடங்காத கூட்டம் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்தவர்கள்னு ஏற்கனவே திரண்டவர்கள்னு பயங்கர கடும் நெரிசலில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலமாகிட்டாங்கன்ற செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் புஷ்பா 2 திரைப்படத்தின் வெளியிட்டும் போது ஹைதராபாத் திரையரங்கில் ஏற்பட்ட நெரிசலில் பெண் பலியான வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார். 39 பேர் உயிரிழந்த இந்த சோக நிகழ்விலும் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி பிரச்சார கூட்டத்தில் அசம்பாவிதம் ஏற்பட்டால் கட்சி தலைவரே பொறுப்புன்னு இப்போ விஜய் அவர்கள் தான் பொறுப்பு. அதை ஏற்படுத்தினவர் அந்த கட்சி கூட்டத்தை ஏற்படுத்தின நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு பலரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கரூர் சம்பவத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில் நடிகை ஓவியா விஜயை கைது செய்யணும், அரெஸ்ட் விஜய் அப்படின்னு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருந்தாங்க. ஆனால் விஜய் ரசிகர்கள் இதை கடுமையாக வசைபாடிய நிலையில் அவர் தனது போஸ்டை டெலீட் பண்ணியிருக்காராம்.